ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவை பயன்படுத்தி நல்ல மொறு மொறு டீ கடை சமோசா ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சமோசா பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுவும் நம்ம மைதா மாவு பயன்படுத்தாமல் நல்ல ஆரோக்கியமான முறையில் கோதுமை மாவு பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு கூட சால்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா உருட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலாக்கு ஆனியன், சோம்பு, மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் மீடியம் லெவலில் குக் ஆனாலே போதும். இப்போ மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். உருட்டின மாவோட ஈரப்பதம் போகிறதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் இதை 3 பீஸாக கட் பண்ணி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ண மசாலாவை வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா சுட சுட டீ கடை சமோசா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.